எங்கே இருக்கிறான்? நம்முடைய இஸ்லாமிய சமூகத்தில் சொல்வார்கள், அல்லாஹ் எல்லா பக்கமும் இருக்கிறான், வியாபித்து பார்க்கிற இடமெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். எல்லா திசைகளிலும் அல்லாஹ் உண்டு. அல்லாஹு தாலா நீங்கள் பார்க்கிற இடமெல்லாம் அல்லாஹ் உண்டு. அப்படியா? அல்லாஹ்வை படிப்பது அல்ல. பார்க்கிற இடமெல்லாம் அல்லாஹ் உண்டு என்றால் எல்லாம் கடவுள் தன்மைக்குரியதாக மாறிவிடும். இதிலும் அல்லாஹ் உண்டு, இதிலும் அல்லாஹ் உண்டு, சேரிலும் அல்லாஹ் உண்டு, அங்கும் அல்லாஹ் உண்டு, இங்கும் அல்லாஹ் உண்டு. இப்படி அல்லாஹ் எல்லா பக்கமும் உண்டு என்ற ஒரு தப்பான நம்பிக்கை இல்லாத ஒரு நம்பிக்கையை இஸ்லாமிய சமூகத்திலே சொல்லிக் கொடுக்கிறார்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான் தெரியுமா? அதை அல்லாஹ் நமக்கு சொல்லித் தருகிறான். 10வது அத்தியாயம், 20வது அத்தியாயம், 24வது அத்தியாயம், நிறைய அத்தியாயங்கள் திருக்குறானில் படித்து பாருங்கள். அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹு தஆலா 7 வானத்தையும் தாண்டி அல்லாஹ் வானத்திற்கு மேல் இருக்கிறான். வானத்திற்கு மேல் எங்கே இருக்கிறான்? அல்லாஹு தஆலா அர்ஷின் மீது அமர்ந்து கொண்டிருக்கிறான். திருக்குறானில் பாருங்கள். குர்ஆனை எடுத்து படியுங்கள் தாய்மார்களே. குர்ஆனை படித்தால் தான் மார்க்கம் விளங்கும், மார்க்கம் விளங்கும். நான் நம்முடைய நண்பர்கள் இது போன்று பயான் செய்யக்கூடிய இடத்தில் ஆச்சரியப்பட்டு கேட்ட பல சம்பவங்களை சொல்லுவார்கள். யார்ட்டையாவது போய் வீடுகளில் போய் குர்ஆன் எடுத்து படிங்கன்னு சொன்னா, என்ன எங்கூட மௌத்தூடா குர்ஆன் படிக்கிறதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. மௌத்தூடா இருந்தா மட்டும்தான் குர்ஆனை படிக்கணும். மௌலூது சந்தோஷமான வீடுகளில் படிக்கணும். வீடு ஓப்பனிங் மௌலூது. குர்ஆன் அது மௌத்தா போன வீட்டில் ஓத வேண்டியது. உண்மை இல்லையா? அப்ப குர்ஆனை படிங்கன்னு சொன்னா, என்ன மௌத்தா போன வீட்டுல ஓத வேண்டியதை மேடை போட்டு பேசுறாங்க பாவிக அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி குர்ஆனை இந்த மனித சமூகத்தினர்கள் நினைத்து வைத்திருக்கிறார்கள். குர்ஆனில் அல்லாஹு தஆலா எவ்வளவு இடங்களில், எத்துணை பக்கங்களில் அல்லாஹ் தன்னுடைய அரிசை பற்றி சொல்கிறான். அந்த அரிஸ் வானத்திற்கு மேல் உண்டு. அங்கே இருந்து கொண்டு அல்லாஹ் தன்னுடைய முழு அதிகாரத்தால், முழு சுப்பீரிட்டி பவர், சூப்பர் பவரின் மூலம் அல்லாஹு தஆலா உலகத்தை இயக்குகிறான். உலகத்தில் படைக்கப்பட்ட உயிரினங்களை ஆட்டுவிக்கிறான். கடல் வாழ், நீரில் வாழக்கூடிய உயிரினம், தரையில் ஊர்ந்து செல்கிற உயிரினம், பறந்து செல்கிற பறவை இனம், மனிதர்கள், ஜின்ஜினம் எல்லாவற்றையும் அல்லாஹு தஆலா அரிசிலே இருந்து கொண்டு, வானத்திற்கு மேல் இருந்து கொண்டு அல்லாஹு தஆலா ஆட்சி செய்கிறான் என்று அல்லாஹ்வை படியுங்கள்.